ஹாய்! நேத்து பிள்ளையார வீட்டுக்கு கூட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதே இன்னைக்கு அவங்க நம்ம வீட்ட விட்டு போறோம்னு சொல்லி மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நேத்து பலவிதமான பழங்கள், கொழுக்கட்டை வச்சு படைச்சா இருந்துச்சு. இன்னைக்கு என்னால முடியுமோ அது மட்டும் நெய்வேத்தியமா வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, "எதுக்கு நீங்க மஞ்ச பிள்ளையார் வைக்கிறீங்க?" அப்படின்னு. மஞ்ச பிள்ளையார் வச்சு நம்ம வழிபடுறதுனால, நம்ம குழந்தைங்க வீட்ல இருக்காங்க படிப்பு செல்வம் நல்லா வரும். வீட்ல வந்து சில கஷ்டம் வரக்கூடாது, செல்வம் பெருகணும்னு சொல்லிக்காக மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது. நான் 3 வருஷமா இப்படி தான் செஞ்சு சாமி கும்பிட்றேன். கல்யாணம் பண்ண புதுசுல பிள்ளையார போய் எங்கே கரைக்கணும்னு தெரியாது. நம்ம ஏரியாவில் வந்து பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடுவோம், அங்கே போய் வச்சுட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க டேரெக்டாக நம்ம நீரில் போய் தான் விடணும்னு சொல்லி. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது, வீடு பக்கத்தில் வந்து ஒரு குளமா இருக்கும், அங்கே முளைப்பாரி அங்கே தான் கரைப்பாங்க. அங்கேயே போய் நம்ம பிள்ளையார் கரைச்சிட்டு வந்தோம்னா, எனக்கு முன்னாடியே ஆள் வந்து எல்லாம் கரைச்சிட்டாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சோடனே பிள்ளையாரை தூக்கிட்டு போய் அந்த நீரில் போய் சாமி கும்பிட்டுட்டு விட்டுட்டு வந்தாச்சு. ஒரே கஷ்டமாக தான் இருந்தது. பிள்ளையாரை விட்டுட்டு வந்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. இன்றைக்குள்ளே சிம்பிளாக போனாலும் ஜாலியாக போச்சு. ஈவினிங் போல் நம்ம ஊரில் வந்து மாதா இருக்காங்க, அவங்க பர்த்டேனால சாப்பாடு போட்டிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டு